வணக்கம். வெல்கம் டு மை சேனல் கேஜி மாஸ்டர் டீச்சிங்ஸ். உறுதியான அடித்தளங்களுடன் ஆங்கிலத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த காணொளியில் தி ஆர்டர் ஆஃப் அட்ஜெக்டிவ்ஸ், அதாவது ஒரு வாக்கியத்தில் நாங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட அட்ஜெக்டிவ்ஸை பயன்படுத்தலாம். அவ்வாறு பயன்படுத்துகின்ற பொழுது எந்த ஒழுங்கில் பயன்படுத்த வேண்டும் என்பது ஆங்கிலத்தில் மிக முக்கியமானது. அந்த ஒழுங்கை மிகச் சிறப்பாக இந்த காணொளியில் நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகின்றோம். முதலில் அட்ஜெக்டிவ் என்றால் என்ன என்று பார்ப்போம். ஒரு பெயர் சொல்லுக்கு, அதாவது நவுன், மேலதிகமான விவரங்களை கொடுக்கின்ற ஒரு சொல். இதனை நாங்கள் அட்ஜெக்டிவ் என்று ஆங்கிலத்தில் கூறுகின்றோம். பெயரடை அல்லது பெயர் உரிச்சொல் என்று தமிழில் கூறுகின்றோம். உதாரணத்தை பாருங்கள். a day, ஒரு நாள் என்பதை a beautiful day, ஒரு அழகான நாள் என்று குறிப்பிடுகின்ற பொழுது டே என்ற நவுனுக்கு, பெயர் சொல்லுக்கு அழகான என்ற விவரிப்பை கொடுக்கின்ற சொல்லுத்தான் அட்ஜெக்டிவ். இந்த அட்ஜெக்டிவ் என்பது நாங்கள் சாதாரணமாகவே உரையாடுகின்ற பொழுது பயன்படுத்தப்படுகின்ற விடயங்கள் தான். ஒரு குழந்தையை நாங்கள் அழகான குழந்தை என்று சொல்லுகிறோம், அல்லது ஹாப்பி சைல்டு என்று சொல்லுகின்றோம். இவ்வாறு அழகு, ஹாப்பி என்று நாங்கள் பெயர் சொல்லுக்கு கொடுக்கின்ற மேலதிகமான தகவல்கள் எவையாக இருந்தாலும் அவை அட்ஜெக்டிவாக அமையும். இப்போது நாங்கள் எவையெல்லாம் அட்ஜெக்டிவ் என்பதை பார்ப்போம். பாருங்கள். ஒப்பீனியன், கருத்து அல்லது அபிப்பிராயம். பியூட்டிஃபுல், அழகானது, வளமையானது. லவ்லி என்ற சொற்கள். அதே நேரத்தில் அளவு, அது பிக்காக இருக்கலாம், ஸ்மாலாக இருக்கலாம், டோலாக இருக்கலாம். ஹியூஜ், வயது. ஓல்டு, யங், நியூ என்று சொல்லுகின்ற அந்த சொற்கள். ஷேப், அது வட்டமாக இருக்கலாம், சதுரமாக இருக்கலாம், அவ்வாறான வடிவங்கள். நிறம், எந்த நிறமாக இருந்தாலும். இங்கே இடம் என்பது, ஒரிஜின் என்பது, அந்த நவுன் ஒரு பொருளாக இருக்குமாக இருந்தால் அந்த பொருள் எங்கே உற்பத்தி செய்யப்பட்டது அல்லது எந்த நாட்டுக்குரியது என்பதை குறிப்பிடுவது. உதாரணமாக இந்தியன் மூவி. அதே போன்று மெட்டீரியல், ஒரு பொருள் எதனால் செய்யப்பட்டது என்பதையும் நாங்கள் இங்கு குறிப்பிடுகின்றோம். உதாரணமாக மெட்டலா அல்லது வூடா அல்லது பிளாஸ்டிக்கா, சில்கா, அவ்வாறான சொற்கள். அதே நேரத்தில் நோக்கம், இங்கே நோக்கம் என்பது எதற்கானது. உதாரணமாக ஒரு டேபிளை நாங்கள் டைனிங் டேபிள் என்று கூறுகின்ற பொழுது அந்த டேபிளின் நோக்கம் என்ன என்பது வெளிப்படுகின்றது அல்லவா. இங்கே நாம் 8 வகையான விடயங்களை பார்க்கின்றோம். இவற்றை நன்றாக நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஒன்றிற்கு மேற்பட்ட அட்ஜெக்டிவ் வருகின்ற பொழுது ஒரு வாக்கியத்தில் என்ன ஒழுங்கில் அமைகின்றன என்பதை பார்ப்போம். இப்போது நாம் மிக முக்கியமான ஒரு விடயத்தை எப்பொழுதுமே நினைவில் வைத்திருக்க வேண்டும். டிட்டர்மினர்ஸ். இது பெயர் சொல்லை அறிமுகப்படுத்துகின்ற சொல். குறிப்பாக தமிழை தாய்மொழியாக கொண்டவர்கள் இந்த விடயத்தில் மிக 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 அவதானமாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால், நாங்கள் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் ஏ அண்ட் த போன்ற டிட்டர்மினர்ஸை நாங்கள் பாவிப்பதில்லை. உதாரணமாக, நான் ஆப்பிள் சாப்பிட்டேன் என்பதை இவ்வாறு கூறுகிறோம். நான் ஆப்பிள் சாப்பிட்டேன் என்று கூறுகின்றோம். ஆனால் ஆங்கிலத்தில் நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன் என்று கூற வேண்டும். ஐ ஏட் an ஆப்பிள் என்று குறிப்பிட வேண்டும். இங்கே an என்ற டிட்டர்மினர் வந்தே ஆக வேண்டும். எந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஒரு ஆப்பிள் என்று குறிப்பிடுகின்றோம்? 3 ஆப்பிள்கள் இருந்தன. அவற்றில் ஒன்றை நான் சாப்பிட்டு விட்டேன். மீதியாக 2 ஆப்பிள்கள் இருக்கின்றன என்பதை குறிப்பிடுவதற்காகத்தான் நாங்கள் நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன் என்று கூறுகின்றோம். ஆனால் ஆங்கிலத்தில் அவ்வாறு அல்ல. ஒரு ஆப்பிள் இருந்து அதைச் சாப்பிட்டாலும் நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன் என்றுதான் குறிப்பிட வேண்டும். எனவே ஒரு பெயர்ச்சொல்லை அடையாளப்படுத்துவதற்கு நாங்கள் டிட்டர்மினர் பாவித்துத்தான் ஆக வேண்டும். நாங்கள் அட்ஜெக்டிவை பாவிக்கின்ற பொழுது டிட்டர்மினருடன் தான் ஆரம்பிக்கின்றோம். அதுதான் முதலாவதாக வரும். டிட்டர்மினருக்கு அடுத்துத்தான் அட்ஜெக்டிவ், அதன் பிற்பாடு நவுன் வருகின்றது. உதாரணமாக, ஒரு குழந்தை, இங்கே அட்ஜெக்டிவ் இல்லை.
ஒரு அழகான குழந்தை. ஒரு என்ற டிட்டர்மினருக்கு அடுத்து அட்ஜெக்டிவ் வருகிறது. பின்னர் நவுன் வருகிறது. இங்கே டிட்டர்மினர்ஸ் 4 வகையாக வகைப்படுத்தப்பட்டு தரப்பட்டுள்ளன. அவற்றை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்வது கூட சிறந்தது. பயிற்சிகளின் ஊடாகவும் கற்றுக்கொள்வோம். கீழே 2 குறிப்புகள் தரப்பட்டுள்ளன பாருங்கள். டிட்டர்மினர் இது என்ன செய்கிறது? பெயர் சொல்லை அறிமுகப்படுத்துகின்றது. அட்ஜெக்டிவ் இது என்ன செய்கிறது? இது பெயர் சொல்லை விவரிக்கின்றது. இப்போது நாங்கள் காணொளியின் முக்கிய பகுதிக்கு வந்துவிட்டோம். அதாவது அட்ஜெக்டிவை எந்த ஒழுங்கில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான பகுதிக்கு வந்துள்ளோம். இங்கே டாப் டிப்ஸ் என்று தோசா ஸ்காம்ப் என்று தரப்பட்டிருக்கின்றல்லவா? அதில் தரப்பட்டுள்ள எழுத்துக்களின் சொற்களுக்கான ஒழுங்கில்தான் அட்ஜெக்டிவ்ஸ் வர வேண்டும். பாருங்கள், டிட்டர்மினரில் ஆரம்பித்து அதனுடைய முதலாவது எழுத்து டி என்பது கிரீன் கலரிலும், அதேபோன்று ஒவ்வொரு சொல்லுக்கும் அதனுடைய முதலாவது எழுத்து கிரீன் கலரில் இருக்கின்றல்லவா? அந்த சொற்களின் எழுத்துக்களுடைய வரிசைதான் டோசா ஸ்காம்ப். இந்த ஒழுங்குமுறையில்தான் அட்ஜெக்டிவ்ஸ் வர வேண்டும். இவை ஒவ்வொன்றும் என்ன என்பதை மிக தெளிவாக நாங்கள் முன்னரே கற்றுக்கொண்டோம். எனவே ஒவ்வொரு எழுத்துக்குமான சொற்களை மனப்பாடம் செய்யுங்கள். அதே நேரத்தில் அந்த ஒழுங்கையும் சிறப்பாக பயிற்சி செய்யுங்கள். இங்கே குறிப்பாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால், இந்த 8 வகையான அட்ஜெக்டிவ்ஸும் ஒரே வாக்கியத்தில் வருவதில்லை. 3 அல்லது 4 தான் அதிகமாக வருகின்றது. அவ்வாறு வருகின்ற பொழுது அவை எவையாக இருந்தாலும் இந்த ஒழுங்கில்தான் அமைதல் வேண்டும். இவற்றை நாம் சிறப்பான பயிற்சிகள் மூலம் கற்றுக்கொள்வோம். இங்கே ஒழுங்கான முறையில் வரிசைப்படுத்துங்கள் பார்ப்போம். டாக் என்பது நவுன், பிரவுன், ஸ்மால், கியூட் என்பது அட்ஜெக்டிவ், ஏ என்பது டிட்டர்மினர். இந்த வாக்கியம் எப்படி அமையும்? A cute, small, brown dog. அதாவது டிட்டர்மினர் ஏ, கியூட் என்பது ஒப்பீனியன் எங்களுடைய அபிப்பிராயம் அல்லது கருத்து, ஸ்மால் என்பது சைஸ், பிரவுன் என்பது கலர். அதன் பின்னர் டாக் த நவுன். எனவே a cute small brown dog என்பதுதான் சரியான ஒழுங்குமுறை. இங்கே இன்னும் ஒரு விடயத்தை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள். இந்த அட்ஜெக்டிவ்ஸுக்கு இடையில் காமா வருவதில்லை. இந்த பயிற்சியை பாருங்கள். நவுன் டேபிள், அட்ஜெக்டிவ்ஸ் வேறு வேறாக வந்திருக்கின்றன. wooden, round, old. டிட்டர்மினர் வந்து that. ஆகவே எவ்வாறு வரும்? that old round wooden table. அதாவது டிட்டர்மினர் ஏஜ், ஷேப் அண்ட் மெட்டீரியல். இந்த பயிற்சியில் கவனித்துக் கொள்ளுங்கள். வேர்ட்ஸ் என்று தரப்பட்டிருக்கின்றன. அட்ஜெக்டிவ்ஸ் என்று தரப்படாமல் வேர்ட்ஸ் என்று தரப்பட்டிருக்கின்றன. காரணம் என்ன சொல்லுங்கள்? அட்ஜெக்டிவுடன் வேறு சில சொற்களும் இருக்கின்றன. an என்பது டிட்டர்மினர். அதேபோன்று இறுதியில் இருப்பது கார், அது நவுன். எனவே இந்த அட்ஜெக்டிவ்ஸ் இந்த வாக்கியத்தில் எவ்வாறு அமைகின்றது என்பதை பாருங்கள். He drives an amazing red Italian sports car. அதாவது டிட்டர்மினர், ஒப்பீனியன், கலர், ஒரிஜின், பர்பஸ் அண்ட் நவுன். இங்கே ஒரிஜின் என்பது இட்டாலியன். இங்கு தரப்பட்டுள்ள 2 வாக்கியங்களில் எது சரியானது என்பதை கண்டுபிடியுங்கள் பார்க்கலாம். விடையும் தரப்பட்டு அதற்கான விளக்கமும் தரப்பட்டிருக்கின்றது. அதனுடன் ஒப்பிட்டுக் கொள்ளுங்கள். இது உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட். உங்கள் ஸ்கில்லை பரிசோதித்துக் கொள்ளுங்கள்.
லிட்டில் ஸ்டெப்ஸ் மேட்டர். அதாவது இந்த காணொளியில் தவறுகள் எவை என்பதை தெளிவாக கற்றுக்கொண்டோம். ஆகவே அவற்றை தவிர்த்துக் கொள்ளுங்கள். நாளாந்தம் பயிற்சி செய்யுங்கள். உதாரணங்களின் ஊடாக நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். அதே நேரத்தில் நாம் இங்கு கற்ற விடயங்களை தன்னம்பிக்கையுடன் பேசுங்கள். அத்தோடு பின் கொமெண்டில் உள்ள பயிற்சிகளையும் செய்யுங்கள். இன்றைய பாடம் சம்பந்தமான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். நன்றி.